ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणो नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति न शमोऽहं करोति वाचालं भङ्गुं लङ्घयते हिरण्यकृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरम्। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानागणशलाकया सत्कुम्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपदाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते जयपताक स्वामी इति नामे नमो आचार्य पदाय नित्य गौरवप्रदाने गौरकथामदाय नगरकरामदारिणे नमो विष्णुपदाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी इति नामे नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषात देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधार श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நாம ஸ்ரீமத் பாகவதம் பார்க்க போறோம். ஸ்ரீமத் பாகவதத்துல நம்ம போன வாரமே பார்த்தோம். அதாவது அதனுடைய மகத்துவம் எவ்வளவு சிறந்தது அப்படின்னுட்டு நம்ம பார்த்தோம். இந்த ஸ்ரீமத் பாகவதம் மொத்தம் 18,000 ஸ்லோகங்கள் இருக்கு, 12 ஸ்கந்தங்கள் இருக்கு, 335 அத்தியாயங்கள் இருக்கு அப்படின்ட்டு நம்ம போன வாரமே பார்த்தோம். அதே போல பகவானுக்கும், அதாவது பகவான் முழுமுதற் கடவுளான கிருஷ்ணருக்கும் ஸ்ரீமத் பாகவதத்திற்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. சோ இந்த பாகவதத்தை நமக்கு கொடுத்தது யாரு அப்படின்னா வேதவியாசர். சோ வேதவியாசருடைய மகனான சுகதேவரால நமக்கு இந்த பாகவதம் கிடைச்சது. முக்கியமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரம்மாவுடைய மகன் வசிஷ்டர், வசிஷ்டருடைய மகன் சக்தி, சக்தியோட மகன் பராசரர், பராசரருடைய மகன் வேதவியாசர், வேதவியாசருடைய மகன் சுகதேவர். சோ இந்த சுகதேவர் மூலமாக தான் நமக்கு இந்த ஸ்ரீமத் பாகவதம் கிடைச்சது. இன்னைக்கு நாம 2 அத்தியாயங்கள் பார்க்கலாம். சோ முதல் அத்தியாயம் முனிவர்களின் கேள்விகள். சோ இந்த அத்தியாயத்துல மொத்தம் நமக்கு 23 ஸ்லோகங்கள் இருக்கு. இதுல முதல் 3 ஸ்லோகங்கள் நமக்கு என்ன குறிப்பிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு முன்னுரை போல நமக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூவா நம்ம பார்க்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயம் ஜென்மாதி அஸ்யயதோ அன்பயாத் இதரதார்த்தேஷு அபிஜ்ஞஸ்வராத் தேனே பிரம்ம ஹிருதயா ஆதிகவயே முஹ்யந்தி யத் சூரியகம் தேஜோ வாரி மிருதாம் யதா வினிமயோ யத்ர த்ரிசர்கோ அம்ருஷாம் தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகம் சத்யம் பரம் தீமஹி. ஏன்னா முதல் ஸ்லோகத்திலே நமக்கு சத்யம் பரம் தீமஹி. சோ எப்படி முதல் ஸ்லோகத்துல சத்யம் பரம் தீமஹி ஆரம்பிக்குதோ அதே போல 18,000 ஸ்லோகம் கடைசி ஸ்லோகத்துல இப்படிதான் முடியும். ஓகேங்களா? கிருஷ்ணர் தான் என்ன முழுமுதற் கடவுள், சோ உண்மையான சத்தியம் அவர் தான் அப்படின்னுட்டு நமக்கு ஆரம்பிக்கும். சோ இந்த ஸ்லோகத்துல அர்த்தத்துல இருந்து நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். பகவான ஏன்னா முதல்ல நமக்கு இந்த முன்னுரை அந்த வணக்கம் எல்லாம் இருக்கும் இல்லையா, சோ அதுல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. சோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வசுதேவருடைய மகனான அந்த பகவான் கிருஷ்ணருக்கு, அந்த முழுமுதற் கடவுளுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அனைத்து பிரபஞ்சங்கள் படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னுட்டு அனைத்திற்கும் காரணம் அந்த பகவான் தான். சோ பூர்ண உண்மையான அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், அவரை நான் தியானிச்சு அவரை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னுட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. சோ எல்லா தோற்றங்களுக்கும் எல்லாமே அவர் தான் காரணம். ஏன்னா நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ எல்லாத்திற்கும் காரணம் பகவான் தான். ஏன்னா நாமெல்லாம் ஒரு சுதந்திரம் இல்லாதவர்கள், ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்கிறவங்க. ஆனா பகவான் சுதந்திரமானவர். ஏன்னா நாமெல்லாம் ஒரு கொம்புல ஒரு மாடை எவ்வளவு நீட்டு அந்த கயிறுல கட்டி போட்டிருக்காங்களோ அந்த கயிறு நீளம் வரையும் தான் நமக்கு சுதந்திரம் இருக்கு. ஆனா பகவான் சுதந்திரமானவர், நமக்கு அவ்வளவு பூரண சுதந்திரம் நமக்கு கிடையாது. அததான் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காங்க.
சோ முதல்ல பிரம்மாவை பகவானே நீங்க சிருஷ்டிச்சீங்க. அந்த பிரம்மாவுடைய ஹிருதயத்துல நீங்க என்ன பண்ணீங்க, அந்த ஞானத்தை கொடுத்து அதுக்கப்புறம்தான் சிருஷ்டிக்கவே அவர் ஆரம்பிச்சாரு. எப்படி நீருக்குள் இருக்கக்கூடிய, அதாவது நெருப்புக்குள் இருக்கக்கூடிய நீராகவும் நீருக்கு மேலே இருக்கக்கூடிய நிலமாகவும் அந்த மாயாஜாலம் அனைத்துமே பகவானே உங்களுடைய மாயை தான். இந்த பௌதிகமான 3 குணங்கள், அதனாலதான் இந்த பிரபஞ்சத்தையே நீங்க சிருஷ்டிச்சிருக்கீங்க. ஆனா இது உண்மை இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இத உண்மை போல எல்லாருக்கும் அந்த மாயாஜாலத்தை காட்டியிருக்கீங்க. இது எல்லாமே பண்ணது யாரு, பகவானே நீங்க தான். சோ ஆன்மீக உலகம் ஆகட்டும், இந்த பௌதீக உலகம் ஆகட்டும், அனைத்தையும் சிருஷ்டிச்ச அந்த பகவானுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்ட்டு சொல்லப்படுது. முக்கியமா இந்த பௌதிகமான இந்த ஜட நோக்கங்கள், ஜட செயல்கள் எப்படி இருக்கு அப்படின்னா நம்மள இந்த பௌதிக லோகத்துல பந்தப்படுத்திடும். ஆனா பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுல இருந்து ஈஸியா வெளியே வந்துருவாங்க. எப்படி அப்படின்னா அவங்க இந்த பாகவத புராணம், ஏன்னா யார் ஒருத்தர் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை படிக்கிறாங்களோ, யார் ஒருத்தர் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கேக்குறாங்களோ அவங்க இந்த பௌதீக பந்தத்திலிருந்து, இந்த மாயையிலிருந்து அவங்க கண்டிப்பா விலகிடுவாங்க. முக்கியமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த லோகத்துல 3 வகையான துன்பங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னா அதி பௌத்திக, மற்றவர்களால் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள். அதே போல அதி ஆத்மிக, நம்ம உடம்பே நம்மள படுத்தும், நமக்கே தலைவலியோ இல்ல ஃபீவரோ ஏதோ ஒண்ணு வந்துடும். சோ அதுல இருந்து நம்மள காப்பாத்துறது. சோ அடுத்தது என்ன, அதி தெய்வீக, அதாவது இயற்கையான பிரச்சனைகள். அதாவது எப்படி இந்த சுனாமி ஆகட்டும், பூகம்பம் ஆகட்டும், எரிமலை வெடிக்கிறது ஆகட்டும், இதெல்லாம் இயற்கையால வர. சோ யார் ஒருத்தர் பக்தர்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த 3 வகையான துன்பங்கள்ல இருந்து அவங்க விடுபட்டுவாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. சோ இந்த ஸ்ரீமத் பாகவதம் ஒன்னே போதும் அவங்களுக்கு பக்தியை தரக்கூடியது. ஏன்னா வேதவியாசர் என்ன பண்ணாரு, அவருடைய முதிர்ந்த நிலையில கடைசியா அவர் கொடுத்தது எது அப்படின்னா இந்த ஸ்ரீமத் பாகவதம் தான். சோ அப்படியாப்பட்ட இந்த ஸ்ரீமத் பாகவதம் அவ்வளவு சிரேஷ்டமானது. ஏன்னா இத நம்ம படிச்சாலே போதும், இல்ல கேட்டாலே போதும், நம்மளுடைய ஹிருதயத்துக்குள்ள அந்த பகவான் பூரணமாக அமர்ந்து விடுவார் அப்படின்னுட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னா நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகா அமிர்தத்வய சம்யுதம் விபத்த பாகவதம் ரசமாலயம். ஏன்னா ரசமாலயம் அதாவது கல்ப விருட்சம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அனைத்து வேதங்களும் ஒரு கல்ப விருட்சமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு கனிந்த பழம் ஒண்ணு பழுத்து இருக்கு அப்படின்னா அதுதான் இந்த ஸ்ரீமத் பாகவதம். பாருங்க, கல்ப விருட்சம் போன்ற அனைத்து வேதங்களும் ஒரு மரமா சேர்ந்து உருவாகி அதுல வரக்கூடிய பழம் தான் என்ன இந்த ஸ்ரீமத் பாகவதம். அவ்வளவு சிரேஷ்டமானது, அவ்வளவு ரசமானது, நம்மளுடைய ஆத்மாவை சந்தோஷத்துல முழுகடிக்க கூடியது. அப்படியாப்பட்ட பழத்தை நார்மலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பழத்தை கிளி கொத்தி விடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பழம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இல்லையா? அது போல இந்த பழத்தை ஒரு கிளி கொத்திடுச்சு. யாரு? அதுதான் இந்த சுகதேவர். சுகதேவருடைய வாய்ந்து வந்ததுனால இந்த ஸ்ரீமத் பாகவதம் இன்னும் சுவை அதிகமா நமக்கு இருக்கு அப்படின்ட்டு சொல்லப்படுறது. ஏன்னா எல்லா ரசங்களின் சாரமா இருக்கா இந்த ஸ்ரீமத் பாகவதம். சோ இதோட நமக்கு இந்த முன்னுரை முடியறது. சோ இதுக்கு மேல நமக்கு அந்த சுகதேவ கோஸ்வாமி அவரை பற்றிய விஷயங்கள் நமக்கு வரும். ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னா நைமிஷாரண்யத்துல சௌனகாதி ரிஷிகள் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோட யக்ஞம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 1000 ஆண்டுகள் செய்யக்கூடிய ஒரு பெரிய யாகம் அது. சோ அதாவது பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக அந்த சௌனகாதி ரிஷிகள் தான், அதாவது சௌனகாதி அந்த ரிஷி தான் என்ன தலைமையான ரிஷி. அவருக்கு கீழே மொத்தம் 88,000 ரிஷிகள் இருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து 1000 ஆண்டுகள் நீடிக்கக்கூடிய ஒரு பெரிய
யாகத்தை வந்து செய்யறாங்க. அப்படியேப்பட்ட அந்த யாகம் வந்து எங்க நடக்குது அப்படின்னா நைமிஷாரண்யம். நைமிஷாரண்ய அந்த க்ஷேத்திரத்துலதான் இந்த யாகம் வந்து நடக்குது. ஏன்னா யாகம் வந்து ஃபுல் டே நடக்காது. ஒரு ஒரு 2 o'clock 3 o'clock வரையும் வச்சுக்கோங்க. ஸோ அது வரையும் யாகம் நடக்கும். அதுக்கு மேல அவங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டைம்ல அதையும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னுட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு யார் வராங்க அப்படின்னா சூத கோஸ்வாமி வராரு. ஸோ சூத கோஸ்வாமி பார்த்த உடனே அவங்களுக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா சூத கோஸ்வாமி அவ்வளவு ஒரு சிரேஷ்டமான ரிஷி அவரு. சோ அவரை வந்து எல்லாரும் நமஸ்கரிச்சுட்டு அவர்கிட்ட வந்து கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க அப்படின்னா, ஓ மதிப்பிற்குரிய சூத கோஸ்வாமியே, நீங்க வந்து ரொம்ப சிரேஷ்டமானவர். உங்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லா சாஸ்திரங்கள், எல்லா வேதங்கள், எல்லா புராணங்கள், சரித்திரங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்களுடைய குரு உங்களுக்கு அனைத்தையும் சொல்லி கொடுத்திருக்காரு. சோ அதனால நீங்க வந்து என்ன பண்ணுங்க, எங்களுக்கு வந்து அந்த ஞானத்தை எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்களேன், எங்களுக்கும் சொல்லுங்களேன். ஏன்னா நீங்க வந்து அனைத்து ஞானத்தின் பொக்கிஷம் அனைத்துமே உங்ககிட்ட இருக்கு. உங்ககிட்ட இல்லாதது எதுவுமே கிடையாது. சோ அப்படியாப்பட்ட ஞானம் உங்ககிட்ட இருக்கிறதுனால அந்த வேத வியாசர் அவர் தானே உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தார். சோ அவரை பற்றியும் அவர் கடைசியா என்ன எழுதினார்? ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க இதே போல கேள்வி நிறைய வாட்டி கேட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து என்னென்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து சிவனை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து லிங்க புராணம் சொல்வார். சோ வாயுவை பற்றி சொல்லுங்க அப்படின்னா அப்ப வாயு புராணம் சொல்வார். பிரம்மாவை பற்றி சொல்லுங்க அப்படின்னா பிரம்ம புராணம் சொல்வார். ஓகே கந்தனை பற்றி சொல்லுங்க அப்படின்னா கந்த புராணம் சொல்வார். அக்னியை பற்றி சொல்லுங்க அப்படின்னும் போது அக்னி புராணம் சொல்வார். இப்படியே ஒவ்வொருத்தரா கேட்டு இப்ப அவங்க கேட்கறது என்ன அப்படின்னா பகவானை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போதுதான் அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்றாரு. இதுதான் லாஸ்ட். ஏன்னா வியாசர் எழுதுனதுல இதுதான் கடைசி. சோ அந்த கடைசியான அந்த புராணம் அதை பற்றி நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா நீங்க வந்து ரொம்ப சிரேஷ்டமான குரு. ஏன்னா உங்களுடைய குரு உங்களுக்கு அனைத்தையும் சொல்லி கொடுத்திருக்காங்க. அதனால எங்களுக்கு அத சொல்லுங்க. முக்கியமா என்ன அப்படின்னா இப்ப இந்த ரிஷிகள் வந்து ஒரு 6 கேள்விகள் கேட்பாங்க. அந்த கேள்விகளோட தான் இப்ப இந்த அத்தியாயம் நமக்கு முடியும். அந்த 6 கேள்விகளை நாம இப்ப பார்க்கலாம். சோ முதல் கேள்வி என்ன கேட்பாங்க அப்படின்னா, அந்த சவுனகாதி ரிஷிகள் வந்து கேக்குறாங்க சூத கோஸ்வாமி கிட்ட, நீங்க வந்து ரொம்ப நீண்ட ஆயுள் உங்களுக்கு இருக்கு. இங்க பொதுமக்கள் ஏன்னா இப்ப வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கலியுகம் பிறந்தாச்சு. இந்த பொதுவா இருக்கக்கூடிய இந்த கலியுக ஜனங்களுக்கு நன்மை தரக்கூடியது சுலபமா அவங்களுக்கு சீக்கிரமா பக்தி அதாவது அந்த பக்தின்ற அந்த பழம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்லுங்களேன். ஏன்னா இந்த கலியுகம் வந்து ஒரு இரும்பு யுகம். இந்த இரும்பு யுகத்துல இங்க இருக்கக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஆயுஷு கம்மி, அற்ப ஆயுளா இருக்காங்க, ரொம்ப சண்டை பிரியர்களாக இருக்காங்க, மந்த புத்தி படைச்சவங்களா இருக்காங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவர்களாக இருக்காங்க, அனைத்திற்கும் மேலாம கொஞ்சம் கூட அமைதியே கிடையாது, ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்காங்க. சோ இப்படி இருக்கிறவங்க பக்திக்கு எப்படி வர முடியும்? அதனால அவங்களுக்கு ரொம்ப சுலபமா பக்திக்கு வரக்கூடிய அந்த மார்க்கத்தை சொல்லுங்களேன் அப்படின்ட்டு கேக்குறாங்க. அதே போல அடுத்த கேள்வி என்ன கேக்குறாங்க அப்படின்னா அனைத்து ஏன்னா இப்ப 4 வேதங்கள் இருக்கு, 18 புராணங்கள், வேத சாஸ்திரங்கள் அனைத்தினுடைய சாரம். இப்ப நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லா ஃப்ரூட்ஸும் உட்காந்து நம்மளால சாப்பிட முடியுமா? ரொம்ப கஷ்டம். அதே நீங்க என்ன பண்ணலாம், எல்லா ஃப்ரூட்ஸும் எடுத்து போட்டு மிக்சியில அடிச்சு ஜூஸா கொடுத்தா ஒரு கிளாஸ் டக்குன்னு நம்மளால குடிச்சிட முடியும் இல்லையா? அது போல ரொம்ப சுலபமா எல்லாத்தினுடைய சாரம் ஈஸியா எங்களுக்கு வந்து கொஞ்சம் சொல்லுங்களேன். தயவு செஞ்சு எல்லா ஜீவராசிகளுடைய நன்மைக்காக இத வந்து நீங்க உபதேசம் பண்ணுங்களேன் அப்படின்ட்டு அவங்க வந்து கேக்குறாங்க. அடுத்தது என்ன கேக்குறாங்க அப்படின்னா
அனைவருக்கும் மங்களம் தரக்கூடியது. என்ன விஷயம் அப்படின்னா, எந்த காரணத்துக்காக அந்த வசுதேவர் மற்றும் தேவகிக்கு மகனா கிருஷ்ணர் வந்து பிறந்தாரு? என்ன காரணம்? அவர் ஏன் அவங்களுக்கு வந்து மகனா பிறக்கணும்? அதற்கு எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்ட்டு கேக்குறாங்க. சோ அடுத்தது வந்து, ஏன்னா பகவான் வந்து நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்காரு. கடல்ல அலைகள் வந்து நம்மளால எண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. அது போல நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்காரு. நிறைய ஆச்சாரியர்கள் நிறைய உபதேசங்கள் எல்லாம் செஞ்சிருக்காங்க. ஆனா யாரை பத்தி பேசினா, யாரை பற்றி கேட்டா நம்ம வந்து இந்த சம்சார பந்தத்துல இருந்து விலக முடியும்? யாரை பத்தி கேட்டா நம்ம மோட்சத்துக்கு போக முடியும்? அதை பத்தி சொல்லுங்களேன். அதே போல பயமே ஸ்வரூபமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த பயமே யார பார்த்து பயந்துடுமா? கிருஷ்ணருடைய நாமத்தை கேட்டா அது பயந்து ஓடிடுமா. அப்படியாப்பட்ட அந்த புனித ஹரே கிருஷ்ணா. அந்த பகவானுடைய புனித நாமத்தை எங்களுக்கு வந்து சொல்லுங்க. ஏன்னா பகவானுடைய ஸ்ரீ கிருஷ்ணருடைய புனித நாமத்தை யார் ஒருத்தர் கேட்கிறாங்களோ அவங்க இந்த பிறப்பு இறப்பு அப்படின்ற இந்த சக்கரத்துல இருந்து விடுபட்டுடுவாங்க. சோ அதனால அவரை பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன் அப்படின்னுட்டு கேக்குறாங்க. ஓ சூத கோஸ்வாமி, உங்களுடைய பாதத்தை நாங்க டைட்டா புடிச்சுட்டோம். இனி எங்களால உங்களை விட்டு இருக்கவே முடியாது. தயவு செய்து நீங்க பகவான் இப்ப நான் கேட்கிறோம் இல்லையா, இதெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா ஒரு பக்தர்கள், நீங்க வந்து ஒரு பெரிய சிறந்த பக்தர். சோ பக்தர்களுடைய சங்கத்தால என்ன ஆகும் அப்படின்னா, யார் அதாவது லவமாத்திர சாது சங்கம்னு சொல்லுவா. அதாவது என்ன, ஒரு க்ஷண நேரம் ஒரு பக்தர்களோட நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பகவானுடைய கருணை வந்து கிடைச்சிடும். அவங்க வந்து சுத்தமாயிடுவாங்க. ஆனா கங்கை நீர்ல நம்ம வந்து தொடர்ந்து ஸ்நானம் பண்ணிட்டு தொடர்ந்து இருந்தாதான் நம்ம வந்து சுத்தமாகும். பாருங்க, அப்ப எது சிறந்தது? கங்கை நீர்ல டெய்லி குளிச்சுட்டே இருக்கிறது சிறந்ததா, இல்ல லவமாத்திர சாது சங்கம் பக்தர்களுடைய தொடர்பால நம்ம வந்து சுத்தம் அடைகிறது சிறந்ததா? சோ அதனால நீங்க எங்களுக்கு பகவானை பத்தி சொல்லுங்க. ஏன்னா இந்த கலியுகத்தினுடைய களங்கங்கள், இந்த கலியுக களங்கங்கள்ல இருந்து நாங்க வந்து விடுபடணும். அதனால நீங்க பகவானை பற்றிய மகிமைகள், நீங்க என்னெல்லாம் கேட்டீங்களோ பகவானை பற்றி அனைத்து விஷயங்களும் எங்களுக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு அவங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா பகவானுடைய அற்புதமான செயல்கள், ஏன்னா அதை எப்படி இருக்கும் அப்படின்னா, கிருஷ்ணா அப்படின்ற பெயருக்கே என்ன அர்த்தம் அப்படின்னா வசீகரம்னு அர்த்தம். அவ்வளவு வசீகரிக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா கிருஷ்ணர். அவ்வளவு ஆனந்தத்தை தரக்கூடியவர். ஏன்னா நாரதர் போன்ற மகா முனிகளும் யார புகழ்ந்து பாடின்னு இருக்காங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா அனைத்து ரிஷிகளும் அவங்க பக்தி பண்ணிட்டு அவங்க தபஸ் பண்ணிட்டு அப்படியே இருந்துருவாங்க. ஆனா நாரதர் ஒருத்தர் மாத்திரம் தான் என்ன பண்ணுவாரு, பகவானை பற்றிய பெருமைகளை வந்து பாடிண்டே இருப்பார். சோ இப்படி அனைவருக்கும் பகவானுடைய அந்த உன்னதமான குணங்கள், பகவானுடைய பெருமைகளை சொல்லி எல்லாரையும் பக்தர் ஆக்கக்கூடியது யாரு அப்படின்னா நாரதர் தான். ஏன்னா நம்ம வரக்கூடிய அத்தியாயங்கள்ல அனைத்திலும் அவரை பற்றி நம்ம பார்ப்போம். சோ இப்படி பல்வேறு அவதாரங்கள் பகவான் வந்து எடுத்திருக்காரு. நிறைய சாகச செயல்கள் எல்லாம் செஞ்சிருக்காரு. அதெல்லாம் கேட்டு அவ்வளவு ரொம்ப சந்தோஷத்தை தரும். சோ அப்படியாப்பட்ட விஷயங்கள் எங்களுக்கு வந்து சொல்லுங்க. ஏன்னா இதை பற்றி பெரிய பெரிய மகான்கள், பெரிய பெரிய பக்தர்கள் எல்லாம் பேசியிருக்காங்க. ஏன்னா பகவானுடைய அற்புதமான அந்த லீலைகள் முக்கியமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நாரதர் ஆகட்டும், வியாசர் ஆகட்டும், வால்மீகி ஆகட்டும், தேவலர், அசித்தர், அப்புறம் வந்து சைத்தன்ய மகாபிரபு, ராமானுஜர், விஷ்ணு சுவாமி, நிம்பர்கர், விஸ்வநாதர், பலதேவர், பக்தி வினோதர், சித்தாந்த சரஸ்வதி. சோ இப்படி பெரிய பெரிய மகான்கள் பகவானுடைய
பக்தர்கள் பேசியிருக்காங்க. அதனால அனைத்தை பற்றி எங்களுக்கு வந்து சொல்லுங்க அப்படின்ட்டு அவங்க வந்து கேக்குறாங்க. பகவானுடைய பல்வேறு வகையான அவதாரங்கள் இருக்காமே, அனைத்து அவதாரங்கள். ஏன்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் தான் தெரியும். ஏன்னா நமக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு தசாவதாரம் அவ்வளவுதான் தெரியும். ஆனா பகவான் வந்து நிறைய அவதாரம் எடுத்திருக்காரு. நிறைய மங்களகரமான அவதாரங்கள் ஆகட்டும், சாகச லீலைகள் ஆகட்டும், அந்தரங்க சக்தியில என்னென்ன பண்ணார் அனைத்தையும் எங்களுக்கு வந்து சொல்லுங்க. அந்த வர்ணனை எல்லாம் நாங்க கேட்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறோம். ஏன்னா யார் ஒருத்தர் பகவானை பற்றிய இந்த லீலைகளை கேட்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் மோட்சம் நிச்சயம். அவ்வளவு சிரேஷ்டமானது. அதை எங்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா நம்ம வந்து மந்திரத்தாலேயோ இல்ல பிரார்த்தனையாலேயோ இல்ல எதை பண்ணாலும் எது நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படின்னா பகவானுடைய லீலைகளை கேட்கும்போது நமக்கு இன்னும் ஆனந்தத்தை கொடுக்கும். அப்படியாப்பட்ட அந்த ஆனந்தம் வந்து ரொம்ப சுவையுடையது. அது வந்து நமக்கு இன்பத்தை தரக்கூடியது. பகவான் வந்து கிருஷ்ணரும் பலராமரும் ஒரு நார்மல் மனிதர்களை போல நிறைய லீலைகள் பண்ணியிருக்காங்க இல்லையா? ராமர் ஆகட்டும், கிருஷ்ணர் ஆகட்டும், சைதன்ய மகாபிரபு ஆகட்டும், என்னென்ன லீலை பண்ணியிருக்காங்க அதெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்களேன். ஏன்னா இப்ப கலியுகம் தான் துவங்கி இருக்கு, அவ்வளவுதான். துவக்கத்திலேயே இவ்வளோ கஷ்டம். இன்னும் கலியுகம் முடியறதுக்கு இன்னும் எத்தனையோ காலம் இருக்கு. இப்பவே இவ்வளோ ப்ராப்ளமா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து சத்தியுகத்துல பார்த்தோம் அப்படின்னா அப்ப வந்து மனிதர்களுடைய ஆயுட்காலம் வந்து 1,00,000 ஆண்டுகள். திரேதா யுகத்துல 10,000 ஆண்டுகள் ஆயுட்காலம். துவாபர யுகத்துல 1000 ஆண்டுகள் ஆயுட்காலம். கலியுகத்துல வெறும் 100 ஆண்டுகள் தான். அதனால நம்மளால அனைத்தையும் படிச்சு தெரிஞ்சு அதை வந்து ரியலைஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ரொம்ப சுலபமா எங்களுக்கு வந்து அதனுடைய சாரத்தை எங்களுக்கு வந்து கொடுத்துருங்க. அதாவது எல்லாத்தையும் நீங்க படிச்சிருக்கீங்க, எல்லாத்துடைய சாரத்தை ஜூஸ் போட்டு எங்களுக்கு கொடுத்துருங்க. அததான் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னுட்டு கேள்விகள் கேக்குறாங்க. சோ நீங்க வந்து என்னன்னு பகவானுடைய அந்த ஹரிநாமம் இருக்கு இல்லையா? ஏன்னா இந்த ஹரிநாமம் ஆகட்டும், பகவானுடைய நாம ரூப குண லீலைகள் அவ்வளவு சிரேஷ்டமானது. பகவானுடைய இந்த பகவத்கீதை ஆகட்டும், ஏன்னா பகவானுடைய வாயால வந்தது என்ன? பகவத்கீதை. நாம எப்படி வாழணும் அப்படின்ட்டு நமக்கு கொடுத்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் அதுல இருக்கு. அடுத்தது இந்த ஸ்ரீமத் பாகவத், இது வந்து பகவானை பற்றியது. பகவானை பற்றியது, பகவானுடைய பக்தர்களை பற்றியது. பகவான் எப்படியெல்லாம் தன்னுடைய பக்தர்களை ரட்சிச்சார், என்னென்ன லீலை செஞ்சார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீமத் பாகவதம். சோ இந்த பௌதிகமான இந்த கலியுக கடலை நம்ம கடக்கணும் அப்படின்னா இந்த பகவத்கீதை, இந்த ஸ்ரீமத் பாகவதம், பகவானுடைய இந்த ஹரிநாமம் என்ன ஒரு கப்பல் போல. அதுல கேப்டன் யாரு அப்படின்னா நீங்க தான். யாரு? அந்த சூத கோஸ்வாமி. நீங்க தான். ஏன்னா நீங்க இப்ப சொன்னீங்க அப்படின்னா எங்களால இந்த கப்பலை, நீங்க தான் கேப்டன், நீங்க வந்து நடத்திட்டு போயிடுவீங்க. நாங்க இக்கரையில இருந்து அக்கறைக்கு போய் சேர்ந்துடுவோம். அக்கறையில யாரு இருக்கா? சாக்ஷாத் பகவானுடைய லோகம் இருக்கு. சோ கப்பலாக இந்த பகவத்கீதை, இந்த ஸ்ரீமத் பாகவதம், பகவானுடைய அந்த ஹரிநாமம் இருக்கு. சோ கப்பலுடைய கேப்டனாக யார் ஒருத்தர்? சிறந்த வைஷ்ணவர்கள். சோ அப்படியாப்பட்ட பக்தர்கள் மூலியமாக நாம் வந்து கேட்கணும். இங்க வந்து சூத கோஸ்வாமிய பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. இத நீங்க சொல்லி எங்களை வந்து விடுவீங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்தது 6வது கேள்வி என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் வந்து ஏன்னா எல்லாத்தினுடைய இருப்பிடம் பகவான் தான். அந்த பகவான் வந்து கிளம்பி போயாச்சு, தன்னுடைய யோகத்துக்கு கிளம்பி போயிட்டார், கோலோகத்துக்கு கிளம்பி போயாச்சு. அவர் போனதுக்கு அப்புறம் அப்ப இந்த சாஸ்திரங்கள் ஆகட்டும், வேதங்கள் ஆகட்டும், சமய கொள்கைகள் ஆகட்டும் யார்கிட்ட போய் அடைக்கலம் அடைஞ்சது? தயவு செஞ்சு அதை எங்களுக்கு சொல்லுங்களேன் அப்படின்னுட்டு அவங்க வந்து கேள்விகள் கேட்கறாங்க. இப்ப மொத்தம் 6 கேள்விகள் அவங்க வந்து கேட்டாயிடுச்சு. சோ முதல்ல வந்து பக்திய பத்தி கேட்டாங்க. அதுக்கப்புறம் பகவானுடைய கிருஷ்ணருடைய பிறப்பு, கிருஷ்ணருடைய அவதாரங்கள், லீலா அவதாரங்கள், புருஷ அவதாரங்கள், அதை பற்றியான கேள்விகள் வந்தது. கடைசியில் கிருஷ்ணர் போனதுக்கு அப்புறம் இந்த வேத சாஸ்திரங்கள் எல்லாம் எங்க போய் அடைக்கலம் அடைஞ்சது அப்படின்ட்டு அந்த கேள்வியை கேட்கிறாங்க.
இதோட நமக்கு முதல் அத்தியாயம் முடியுது. முதல் அத்தியாயத்துல நமக்கு 23 ஸ்லோகங்கள் இருந்தது. சோ இதோட நமக்கு முதல் அத்தியாயம் முடியுது. இப்ப நம்ம வந்து 2வது அத்தியாயம் பார்க்க போறோம். ஸோ 2வது அத்தியாயத்துல மொத்தம் நமக்கு 34 ஸ்லோகங்கள் இருக்கு. 2வது அத்தியாயத்துல தெய்வீகமும் தெய்வீக தொண்டும் அப்படின்னுட்டு ஸ்டார்ட் ஆகுது. சோ இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, சூத கோஸ்வாமி. இந்த சூத கோஸ்வாமி யாரு அப்படின்னா, ரோமஹர்ஷனருடைய மகன் தான் இந்த சூத கோஸ்வாமி. சுகதேவர் வந்து யாருடைய மகன்? வியாசருடைய மகன். ஓகேங்களா, நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சுகதேவர் வேற, சூத கோஸ்வாமி வேற. ஓகேங்களா. சோ இந்த சூத கோஸ்வாமி யாரு அப்படின்னா ரோமஹர்ஷனருடைய மகன். அவருடைய முதல் பெயர் என்ன அப்படின்னா உக்ரஸ்ரவர். ஓகேங்களா. சோ அவர் தான் என்ன இந்த பாகவதத்தை நமக்கு அங்க சூத கோஸ்வாமி சுகதேவர் வந்து பரீட்சத்துக்கு சொல்லும் போது அந்த இடத்துல சூத கோஸ்வாமி இருந்தார். சோ அததான் கேட்டுண்டு இங்க வந்து நைமிஷாரண்யத்துல இருக்கக்கூடிய சௌனகாதி ரிஷிகளுக்கு சொல்லிட்டு இருக்கார். ஓகேங்களா. அவர் வந்து இப்ப இவங்க இவ்வளவு குளோரிஸ் எல்லாம் பண்ணி இவ்வளவு கேள்விகள் எல்லாம் கேட்டு முடிச்சாச்சு. யாரு? இந்த சௌனகாதி நைமிஷாரண்யத்தை இருக்கக்கூடிய அந்த 88,000 ரிஷிகள், சௌனகாதி ரிஷிகள் கேள்வி கேட்டு முடிச்சாச்சு. இப்பதான் சூத கோஸ்வாமி பேச ஆரம்பிக்கிறார். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க வந்து இவ்வளவு கேள்விகள் பகவானை பற்றி, ஏன்னா பகவானுடைய ரிலேட்டடா நீங்க இவ்வளவு கேள்விகள் கேட்டிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ நான் இது வந்து சொல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நான் முதல்ல இதை யார்கிட்ட இருந்து கேட்டேன்? சுகதேவர் கிட்ட இருந்து கேட்டேன். சோ அந்த சுகதேவருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஏன்னா அவர் சொன்னது அப்படியே ஆஸ் இட் இஸ் நான் சொல்லணும் இல்லையா, அதனால அவருக்கு முதல்ல என்னுடைய வணக்கங்கள். ஆக்சுவலா நம்ம வந்து சுகதேவரை பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னா முதல்ல சுகதேவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ சுகதேவர் வந்து அவர் வந்து பிறந்ததுக்கு அப்புறமே எந்த ஒரு சம்ஸ்காரமும் பண்ணிக்கலாம். அவர் உடனே கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. முதல்ல சம்ஸ்காரங்கள்னா என்ன அப்படின்னா, நம்ம பிறந்ததுல இருந்து இறக்குற வரையும் நமக்கு வந்து நிறைய சடங்குகள், சம்ஸ்காரங்கள் இருக்கு. 16 சம்ஸ்காரங்கள் இருக்கு. சோ அந்த 16 சம்ஸ்காரங்கள் என்ன அப்படின்னா, கர்ப்பாதான சம்ஸ்காரம், அது வந்து குழந்தை வேணும் அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி பகவானை விஷ்ணுவை நினைச்சு அந்த செய்யக்கூடிய சம்ஸ்காரம். அடுத்தது பும்சவனம், குழந்தை வயிற்றுல இருக்கும்போது 3-4 மாசத்து அப்ப பண்ணக்கூடிய. அடுத்தது சீமந்த நயனா, சோ அந்த சம்ஸ்காரம். 4வது ஜாத கர்மா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம். அடுத்தது நாமகரணா 5. 6வது நிஷ்கிரமணா. ஓகேங்களா. அடுத்தது 7வது அன்ன பிரஷ்னா. சோ இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் கேட்கும் போது. 8வது என்ன? சூடாகரணம். 9வது கர்ணவேதா. 10வது வித்யாரம்பா. 11 வந்து உபநயனம். 12 வேதாரம்பா. 13 கேஷாந்தா. 14 சமவர்த்தனா. 15 விவாக. 16 தகன சடங்கு. சோ இதோட நமக்கு 16 சடங்குகள் வந்து முடியறது. சோ இப்படி எந்த ஒரு சம்ஸ்காரம், அவர் பிறந்ததுல எந்த சம்ஸ்காரம் பண்ணிக்கலாம். உடனே கிளம்பிட்டார் அவரு அப்படின்ட்டு. அப்பனா இவர் பிறந்த உடனே கிளம்பிட்டாரு. அப்பனா என்ன ஏஜ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல இவருடைய ஸ்டோரியை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு வாட்டி பார்வதி தேவி வந்து கேக்குறாங்க சிவன் கிட்ட. இது வந்து நிறைய புராணங்கள்ல இது வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. பார்வதி சிவன் கிட்ட கேக்குறாங்க, சுவாமி நீங்க கழுத்துல போட்டுன்னு இருக்கேன் இல்லையா, இந்த மண்டையோடு ஸ்கல் மாலை, இந்த மண்டையோடல யாருடையது அப்படின்னு. அப்ப வந்து சிவன் சொல்றாரு, என் பிரியமான பார்வதி, எனக்கு உன் மேல ரொம்ப பிரியம். அதனால உன்னுடைய மண்டைதான், உன்னுடைய தலையே தான் இங்க நான் வந்து கோத்து போட்டுருக்கேன், உன் மேல இருக்கக்கூடிய பிரியத்தான அப்படின்னு. என்ன, என்னுடைய தலைய கோத்து போட்டு இருக்கேன்? அப்ப நான் இது இருக்கிற எல்லா தலையும் என்னுடையதா? ஆமா. அப்ப நான் மட்டும் பிறந்து வளர்ந்து திருமணம் செஞ்சுட்டு இறந்து விடுறேன், அப்ப நீங்க அப்படியே நித்தியமா இருக்கீங்களா? ஆமா. நீங்க மட்டும் எப்படி நித்தியமா இருக்கீங்க? நான் எப்பவும் தவம் பண்றேன் தெரியும் இல்லையா? ஆமா. என்ன தவம் பண்ணுவேன் தெரியுமோ? தெரியாது சுவாமி, சொல்லுங்க. நான் வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை அப்படியே பாராயணம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பேன். அப்படியே தபஸ்ல உட்காந்துட்டு அதையே முழு மூச்சா வந்து
ஸ்ரீமத் பாகவதத்தை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரை அப்படியே நான் வந்து சொல்லிட்டே இருப்பேன். சோ அதனால நான் வந்து எப்பவுமே இளமையோட இருக்கேன். எனக்கு வந்து மரணமும் கிடையாது. அப்படியா? அப்பனா எனக்கும் இதை சொல்லுங்களேன். எனக்கும் வந்து நான் மட்டும் ஏன் பிறந்து பிறந்து தவம் பண்ணி உங்களை திருமணம் செஞ்சுட்டு திரும்ப இறக்கணும்? நானும் வந்து நித்தியமா இருந்து விடுறேனே. சரி, ஓகே. ஆனா இதை வந்து மத்தவா எல்லாம் கேட்க கூடாது, ரகசியமா தான் சொல்லணும். சரி, ஓகே அப்படின்னுட்டு ஒரு பெரிய மாந்தோப்பு இருக்கு. சோ அந்த இடத்துல ஆஹ் மொத்தம் நந்தி மற்ற அனைவரும் அங்க இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகள் ஒரு எறும்பு முதற்கொண்டு எல்லாத்தையும் வெளியே திரட்டியாச்சு. திரட்டிட்டு அவங்க வந்து ஒரு பெரிய பார்டர் போல அங்க வந்து வெளிய காவல் காத்துன்னு இருக்கா. சோ இங்க வந்து சிவன் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. உடனே சிவன் வந்து சொல்றாரு, ஓகேம்மா, நான் வந்து அப்படியே கண்ணை மூடிண்டு அப்படியே லயிச்சு போய் நான் வந்து பாகவதம் சொல்லிட்டு இருப்பேன். நீ கேட்கறியா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? அதனால நீ என்ன பண்ணு, ஊ ஊன்னு ஊங்கொட்டு, அப்ப ஓகே நீ கேட்கறன்னு எனக்கு வந்து தெரியும். சரி அப்படின்னுட்டு இவர் வந்து கண்ணை மூடிண்டு ஸ்டார்ட் பண்றாரு. இந்த அம்மா வந்து உட்காந்துட்டு கேட்டுன்னு இருக்கா. சோ இப்படி ரெண்டு பேரு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு அதான் மாமரம் தானே, அந்த மாந்தோப்புல தானே உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த மரத்துல ஒரு கூடுல வந்து கிளி என்ன பண்ணிருக்கு, முட்டை போட்டுட்டு அது வந்து இறை தேட போயாச்சு. இப்ப இவர் பேச ஆரம்பிக்கும் போது அந்த முட்டைய உடைச்சுண்டு ஒரு கிளிய, அப்பதான் கிளி குட்டி வெளியே வருது. இவர் பாட்டி ஸ்ரீமத் பாகவதம் பேச ஆரம்பிச்சாச்சா, அந்த அம்மாவும் ஊ ஊ ஊ சொல்லிட்டே இருக்காங்க. சோ இப்படியே இருக்கும்போது, ஏன்னா கிளி வந்து சொல்றதையே சொல்லும் கிளி பிள்ளைன்னு சொல்லுவா இல்லையா. சோ அதனால இந்த அம்மா என்ன பண்ணியாச்சு, இந்த அம்மா இவ்வளவு நேரம் ஊன்னிட்டு இருந்துச்சு பாருங்க, இந்த அம்மா தூங்கியாச்சு. அப்புறம் பார்த்தா சத்தம் மட்டும் கேக்குது. யாருன்னு பார்த்தா இப்பதானே அந்த முட்டையில இருந்து வெளியே வந்தது இல்லையா, அந்த கிளி அடிச்சு ஊன்னு சொல்லிட்டு இருக்கு. சோ இவர் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கண்ணை திறந்து பார்த்தா பார்வதி அப்பயோ தூங்கிட்டு இருக்காங்க அவங்க பாட்டியும். ஆனந்தமா கதைய கேட்கும் போது தூங்கியாச்சு. அப்ப இந்த ஊசத்தை எங்க இருந்து வர்றது அப்படின்ட்டு பாக்குறாரு. பார்த்தா அங்க இருக்கக்கூடிய அந்த குட்டி கிளி அது வந்து ஊன்னு அது பாட்டி சொல்லிட்டு ஆஹா, இது வந்து நாம சொன்ன ஸ்ரீமத் பாகவதத்தை ஃபுல்லா கேட்டுடுச்சே. அப்ப நான் இதுக்கும் மரணமே கிடையாது. உடனே அவர் என்ன பண்றாரு, கோபம் வந்துருச்சு. சிவனுக்கு டக்குன்னு கோபம் வந்துடும் இல்லையா. சோ உடனே கோவப்பட்டு என்ன பண்றாரு, திரிசூலம் எடுத்துக்கிறாரு அந்த கிளிய கொல்றதுக்காக. அது பயந்து போய் பறந்து ஓடுது. சோ இவர் பின்னாடியே திரிசூலம் எடுத்துன்னு ஓடிட்டே இருக்காரு. இப்படியே போகும்போது அங்க வந்து ஆஹ் அதாவது வியாசருடைய மனைவியும் வியாசனும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சோ வியாசருடைய வேத வியாசருடைய மனைவி பாட்டிகா என்ன பண்றாங்க, நம்ம வந்து இந்த கொட்டாவி விடுவோம் இல்லையா. சோ அப்ப வந்து நம்ம வந்து கொஞ்சம் இப்படி வாய மேல கையை வச்சுட்டுதான் கொட்டாவி விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. காரணம் என்ன அப்படின்னா இதுதான். சோ அந்த அம்மா அப்படியே உட்காந்து ஆறு கொட்டாவி விட்டாங்க பாருங்க. இந்த கிளி குட்டி இல்லையா, சோ பறந்து வந்து என்ன பண்ணுச்சு, அந்த அம்மாவோட வாய்க்குள்ள போயிட்டு நேரா போய் அந்த அம்மா வயித்துக்குள்ள போய் அதோட உள்ள போய் இன்னும் கர்ப்பத்திலயும் போய் சட்டத்தட்டமா உட்காந்துடுச்சு. இவர் அங்க இருந்து திரிசூலம் எடுத்துட்டு வந்து அந்த கிளி நேரா இந்த அம்மாக்குள்ளதான் போச்சு. இந்த அம்மா நான் கொன்னுட்டான், அந்த கிளியும் செத்து போயிடும் அப்படின்ட்டு திரிசூலம் எடுத்துட்டு ஓடி வர்றாரு. உடனே வியாசர் வந்து தடுத்து நிறுத்துற, ஏன் ஏன் இவ்வளவு கோவத்துல இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னுட்டு. ஒண்ணு இல்ல, நான் இது போல என் மனைவிக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அவ தூங்கிட்டா, இந்த கிளி எல்லாத்தையும் கேட்டுடுச்சு அப்படின்னுட்டு. உங்களுக்கு தெரியுமா இல்லையா, பாகவதம் கேட்டா அவளுக்கெல்லாம் மரணமே கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்புறம் எதுக்காக இப்படி உங்களுடைய டக்குன்னு இந்த கோவத்தால இப்படி ஓடி வந்துட்டு இருக்கீங்க, கிளம்பி போங்க அப்படின்னுட்டு அவரை சமாதானப்படுத்தி அனுப்பிட்டாரு வியாசர். சோ சிவனும் கிளம்பி போயாச்சு. ஆனா இந்த கிளி போய் உள்ள உக்காந்துச்சு இல்லையா, பாகவதம் ஃபுல்லா கேட்டுச்சு. அது இல்லாம இங்க வேத வியாசர் அவர் எப்பவுமே வேதத்தை படிச்சுட்டு மத்த புராணங்கள் எல்லாம் தொகுத்துண்டு இப்படிதானே இருப்பாரு. சோ அத வந்து இந்த கிளி உள்ள உட்காந்து நல்லா கேட்டுன்னு அது குழந்தையா உருவாயிடுச்சு. சோ குழந்தையா ஆயிடுச்சு. இந்த குழந்தை இப்ப நம்ம எல்லாம் குழந்தைய ஒரு 9 மாசம் 10 மாசத்துல குழந்தைய வெளியே வந்துடும் நமக்கு. ஆனா இந்த குழந்தை வெளியவே வரமாட்டேன்னு சட்டத்திட்டமா உள்ளே உட்காந்துருச்சு. உட்காந்துட்டு அப்படியே 15-16 வருஷம் ஆயிடுச்சு. அந்த அம்மாவால தூக்கிண்டு நடக்கவே முடியல, வயிற்ற தூக்கிண்டு. சோ உடனே கணவர்கிட்ட சொல்றாங்க, பாட்டிக்கா என்ன சொல்றாங்க, வியாசர்கிட்ட, சுவாமி என்னை கொன்னுட்டாவது என் வயிற்று கிழிச்சு இந்த குழந்தை எடுத்துருங்க, இதுக்கு மேல என்னால இந்த குழந்தை தூக்கிண்டு நடக்க முடியல, அதனால தயவு செஞ்சு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு. இவர் வந்து பேசுறாரு.
அப்பா நீ எதுக்குப்பா இன்னும் வெளியே வராம அம்மா வயித்துக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு. இல்ல நான் வெளியே வர மாட்டேன். நீங்க தானே சொல்லியிருக்கீங்க, அதாவது வெளியே மாயை இருக்கு, மாயை நம்மள வந்து புடிச்சுச்சுன்னா அவ்வளவுதான், இந்த காம குரோத மோக மத ஆச்சரியங்கள் வந்து நம்மள புடிச்சுக்கும், அதெல்லாம் நான் வெளியே வரமாட்டேன் அப்படின்னுட்டு. ஏன் உங்க அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு இருக்கா, நீ வெளியே வந்துடுப்பா அப்படின்றாங்க. நான் வரமாட்டேன். சரி, நான் வெளியே வரணும்னா ஒரே ஒரு கண்டிஷன், இந்த மாயை யார வந்து தொடவே தொடாது, இந்த மாயை கட்டுப்படுத்தக்கூடியவர் யாரு அப்படின்னு அந்த குழந்தை வந்து கேக்குறது. யாரு? நம்ம கிருஷ்ணர் தான். சரி, உடனே நீங்க கிருஷ்ணரை இங்க வர சொல்லுங்க, அப்பதான் நான் வெளியே வரேன். சரின்ட்டு இவர் என்ன பண்றாரு, பகவானை நினைக்கிறாரு, கிருஷ்ணன் நினைக்கிறார். உடனே கிருஷ்ணா அங்க வந்தாச்சு. சோ கிருஷ்ணர் தான் எல்லா விஷயமும் தெரியுமே. சோ கிருஷ்ணர் வந்து, ஏன்பா ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்தின்னு இருக்க அப்படின்னு, எனக்கு நீங்க ஒரு வரம் கொடுங்க, அப்பதான் நான் வெளியே வருவேன். என்ன வரம் வேணும்? இந்த மாயை என்னை வந்து டச்சே பண்ணக்கூடாது. அப்படியா, சரி ஓகே அப்படின்னுட்டு அவரும் ததாசனும் கொடுத்தாச்சு. உடனே அந்த குழந்தை என்ன பண்ணிட்டான், வயித்துல இருந்து கிழிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. உடனே அங்க கிருஷ்ணர் இருக்கிறதுனால அந்த அம்மாவுக்கும் உடனே வாட்டிகாவுக்கும் சரி பண்ணிடுறாங்க. கிருஷ்ணர் ஓகே நான் வந்து வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன்னு பகவான் வந்து கிளம்பி போயாச்சு. இந்த குழந்தை அவ்வளவுதான், அவனும் பின்னாடியே, ஏன்னா குழந்தை வெளியே வரும்போதே நமக்கு தெரியும் இல்லையா, மேல ரொம்ப ரத்தம் கெத்தமா அப்படியே இருக்கு, அந்த குழந்தை அப்படியே நடந்து போயிட்டே இருக்கு. அவங்க அம்மா கூப்பிடுறாங்க, வாட்டிகா கூப்பிடுறான், அப்பா நான் உன்ன 16 வருஷம் சுமந்தேன்ப்பா, நம்மளாம் சொல்லலையா 10 மாசம் சுமந்தேன்ப்பா அப்படின்னுட்டு. அது போல அவன் தான் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, அப்பா நான் வந்து உன்னை 16 மாசம் சாரி 16 வருஷம் சுமந்தேன், கொஞ்சம் திரும்பி பாருப்பா, உன்னை தெரியா கூட பாக்காத நீ படி கிளம்பி போயிட்டே இருக்க அப்படின்னு. பின்னாடி வியாசரும் மகனே மகனே கூட்டுண்டே ஓடி வந்துட்டு இருக்காரு. ஏன்னா இவருக்கு தானே இப்பதானே வரம் வாங்கினாரு, மாயை தொடக்கூடாதுன்னுட்டு. மாயைனா என்ன? காம குரோத மோக மதம் ஆச்சரியங்கள் எந்த ஒரு பற்றுதலும் இருக்காது. அவர் பாட்டி போயிட்டு இருக்காரு, இவர் பின்னாடி மகனே மகனேன்னு ஓடின்னு இருக்காரு. சோ இவரு அங்க இருக்கக்கூடிய மரம் செடி கொடி மண்ணு தண்ணி ஒண்ணும் வித்தியாசம் தெரியல, எல்லாம் பகவானுடைய சிருஷ்டி, எல்லாம் பகவானுடையது, எல்லாம் பகவான் சிருஷ்டி, இப்படியே பார்த்துட்டே போயிட்டு இருக்காரு அவர் பாட்டி. இவர் பின்னாடி மகனே மகனேன்னு ஓடி வர்றாரு. எல்லா மரங்களும் அப்பா என்ன கூப்பிட்டியா அப்படின்ட்டு கேக்குறதாம். இவருக்கு தூக்கி வாரி போடுது, என்னடா இது காட்டுல இருக்க மரங்கள் எல்லாம் என்ன அப்பான்னு கூப்பிடுதேன்னுட்டு. அப்ப அந்த மரங்கள் எல்லாம் சொல்லிச்சான், ஆக்சுவலா உங்களுடைய மகன் சுகர் வந்து என்ன யாரையுமே வித்தியாசமா பார்க்கல, எல்லாமே தானா நினைச்சுட்டார், எல்லாமே பகவானுடையதுன்னு நினைச்சுட்டார், அதனால அவருக்கு போய் நாங்க கேள்வி கேட்கிறோம், நாங்க ஆன்சர் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு. சோ அப்படி ஒரு சிரேஷ்டமானவர் யாரு அப்படின்னா சுகதேவர். அப்படியாப்பட்ட அந்த சுகதேவர், ஏன்னா சுகதேவர திரும்ப அவர் என்ன பண்ணிட்டாரு, அவரு நிராகார பிரம்மத்தை நினைச்சு தபஸ் பண்ணி அவரு அதுக்காக போயிட்டார். இவரு என்ன பண்றாரு, பின்னாடி மகனே மகனேன்னு போயின்னு இருக்காரு. கடைசியா போய் புடிச்சு வாப்பான்னா, நான் வரமாட்டேன், நான் பகவானை நினைச்சு தபஸ் பண்ணணும் அப்படின்னுட்டு. சரி ஓகே, வரமாட்டேன்ற குழந்தைய நாம என்ன பண்ண முடியும், சரின்னு அங்கேயே விட்டுட்டு இவரு வாபஸ் வந்துட்டார். ஆக்சுவலி இவரு இங்க போனோம் இல்லையா, அந்த இடத்துல அதாவது ஒரு 15 வயசு குழந்தைங்க, பெண் குழந்தைங்க வந்து குளிச்சுட்டு இருந்தா, 14 15 வயசு சின்ன குழந்தைங்க குளிச்சுட்டு இருக்காங்க. முன்னாடி சுகதேவர் போயிட்டே இருக்காரு, அவங்க ஒண்ணும் பண்ணல, அவங்க பாடி ஜாலி விளையாடின்னு இருக்காங்க. அதே வேதவியாசர் அவர் வந்து 150 வயசு வயசானவர், அவர் போகும்போது எல்லாரும் டக்குன்னு எடுத்து துணியை எடுத்து மறைச்சுட்டாலாம். சோ கடைசியில போய் மகன் வேண்டாம் நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டாரு, அவர் போய் தபஸ் பண்ண போயாச்சு. இவர் திரும்ப வாபஸ் வராரு, அப்பவும் அந்த பெண் குழந்தைங்க அங்க குளிச்சுட்டு இருக்கா. இவங்க வேதவியாசன நேரா அந்த பெண் குழந்தைங்க கிட்ட போனார், ஏமா என் பையன் 16 வயசு பாலகன், இளங்கால, அவன் போறான், நீங்க வந்து ஜாலியா குளிச்சுட்டு இருக்கீங்க, நான் 150 வயசு வயசானவன், நான் வரும்போது துணி எடுத்து உங்க உடம்பெல்லாம் மறைச்சுக்கிறேல, என்ன காரணம் அப்படின்னுட்டு. உங்க மகனுடைய பார்வையில இந்த மண்ணு இந்த தண்ணி நாங்க இந்த மரம் செடி கொடி எல்லாம் அவருக்கு சமம், அவருடைய பார்வையில எந்த ஒரு வித்தியாசம் தெரியல. ஆனா உங்களுக்கு இது மரம்னு தெரியும், இது செடின்னு தெரியும், இது மண்ணுன்னு தெரியும், நாங்க பெண்ணுன்னு தெரியும். சோ இந்த கேள்வி கூட உங்க மகன் வந்து எங்களை கேட்கலையே, நீங்க தானே வந்து கேக்குறீங்க. சோ அது போல உங்க மகன் அவ்வளவு சிரேஷ்டமானவன் அப்படின்ட்டு அந்த பெண்கள் எல்லாம் சொல்றாங்க. அதோட வேதவியாசனம் கிளம்பி தன்னுடைய குடிலுக்கு போயாச்சு.
சோ ஆனாலும் வேதவியாசருக்கு நம்ம வந்து எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுத்தோம். ஆனா நம்ம மகன் வந்து இப்படி நிராகார பிரம்மத்தை வந்து நினைச்சுன்னு தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த சிரேஷ்டமான இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு அவருக்கு ரொம்ப இஷ்டம். ஆனா இப்ப வேதவியாசர் போய் கூப்பிட்டா வரமாட்டாரு. இப்ப இவர் எப்படி கூப்பிடுறதுன்னு அவ அப்படியே ஒரே டவுட்டா இருந்துச்சு. உடனே என்ன பண்ணாரு, இவர் தன்னுடைய சிஷ்யர்கள் எல்லாம் கூப்பிட்டாரு. அப்பா, என்னுடைய சிஷ்யர்கள் எல்லாம் வாங்க, நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க, நீங்க வந்து உங்களுடைய ரூபத்தை மாத்திக்கோங்க. நீங்க எல்லாம் காட்டுல வந்து போய் இந்த சுள்ளி பொறுக்குவாங்க இல்லையா, கட்டையெல்லாம் பொறுக்குவாங்க இல்லையா, அது போல நீங்க வந்து கட்டை பொறுக்கிற மாதிரி போங்க. அங்க என்னுடைய மகன் வந்து தபஸ் பண்ணிட்டு இருப்பான். அவன் எதிரில நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பாகவதத்தினுடைய ஸ்லோகத்தை பாடுங்க, அதுக்கப்புறம் அவனை இங்க கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்ட்டார். உடனே இந்த வேதவியாசருடைய இந்த சிஷ்யர்கள், ஏன்னா இவர் வந்து நம்ம ஆல்ரெடி போன வாரமே பார்த்தோம், ரிக்வேதத்தை வந்து தன்னுடைய சிஷ்யனான பைலர்ஷிக்கு பிரச்சாரம் பண்ணுன்னு கொடுத்தார். எஜுர்வேதத்தை வந்து வைஷம்பாயனருக்கு பிரச்சாரம் பண்ணுன்னு கொடுத்துட்டார். சாம வேதத்தை ஜெய்மினிக்கு பிரச்சாரம் பண்ணுன்னு கொடுத்தார். அதர்மன வேதத்தை வந்து அங்கிரமுனி, அதாவது சுமந்து முனிக்கு அவருக்கு கொடுத்துட்டார். புராணங்கள், சரித்திரங்கள் இதெல்லாம் வந்து ரோமஹர்ஷனுக்கு கொடுத்தார். ரோமஹர்ஷனர் நம்ம பார்க்கறோம் இல்ல, இந்த ரோமஹர்ஷனுடைய மகன் தான் இந்த சூத கோஸ்வாமி. இப்ப நைமிஷாரண்யத்துல சவுனகாதி ரிஷிகளுக்கு கதை சொல்ல போறாரு இல்லையா, அந்த சூத கோஸ்வாமி தான் இந்த ரோமஹர்ஷனருடைய மகன். இப்படி எல்லாத்தையும் கொடுத்தார். ஏன்னா இப்பதான் கடைசியா அவர் வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை எழுதியிருக்கார். இந்த ஸ்ரீமத் பாகவத தன்னுடைய மகனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவர் வந்து ஆசைப்பட்டார். ஆனா இவர் தான் வரமாட்டேங்கிறாரா, அவர் தான் நான் போய் நிராகார பிரம்மத்தை தான் தபஸ் பண்ண போய் உட்கார்ந்தாச்சு. சரின்னுட்டு இப்படி என்ன பண்றாங்க, இந்த சிஷ்யர்கள் எல்லாம் போறாங்க. போய் அங்க என்ன பண்றாங்க, சுள்ளி பொறுக்கிற போல சுள்ளி பொறிக்கிண்டே அப்படியே ஒரு பாட்டு பாடுறாங்க. அப்படியே அந்த ரிஷிகள் எல்லாம் ஒரு நார்மலா அப்படியே கிழிஞ்ச வேஷ்டி துண்டோட அப்படியே சுள்ளி பொறுக்கிற மாதிரி தலப்பா கட்டிண்டு பொறுக்கின்னு இருக்கும். அப்ப பொறுக்கின்னு என்ன பண்றாங்க, வர்ஹா பீட்டம் நடபார விபுகு கர்ணையே கரணீகரம் அப்படின்னுட்டு அந்த ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய ஒரு ஸ்லோகத்தை பாடுறாங்க. ஆஹா, என்ன அருமையா இருக்கு இந்த ஸ்லோகம். அதே போல அந்த ஒரு ஸ்லோகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு ஸ்லோகம் படிக்கிறாங்க. அகோபகீயம் ஸ்தனகால கூடம் ஜிஹ்வாஸ்தயாயா. அத கேட்ட உடனே சுகதேவர் டக்குன்னு கண்ணை திறந்துட்டார். சுகர் கேக்குறார், நீங்கெல்லாம் யாரு, உங்களுக்கு எப்படி இந்த ஸ்லோகம் தெரியும், எவ்வளவு இனிமையா இருக்கே இந்த ஸ்லோகம், என்னது இது அப்படின்னுட்டு. எங்க குரு தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தார். அப்படியா, உங்க குரு கிட்ட எங்களை கொஞ்சம் அழைச்சுன்னு போங்களேன், எனக்கும் இந்த ஸ்லோகத்தை கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்ட்டு. உடனே அவங்க என்ன பண்றாங்க, நேரா அழைச்சுன்னு போய் வியாசர்கிட்ட விட்டாச்சு. ஓ, என்னோட அப்பாதான் உங்களுடைய குருவா? ஆமா. உடனே வியாசர் கிட்ட கேக்குறாரு, அப்பா தயவு செஞ்சு எனக்கு அந்த 2 ஸ்லோகத்தை வந்து சொல்லி கொடுங்களேன் அப்படின்னுட்டு கேக்குறாரு. உனக்கு 2 என்னப்பா, மொத்தம் 18,000 ஸ்லோகம் அப்படியே ஃபுல்லா வச்சிருக்க, அந்த எல்லா பொக்கிஷமும் உனக்குதான் கொடுக்க போறேன் அப்படின்னுட்டு அந்த மொத்த ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய மொத்த ஸ்லோகத்தை யாருக்கு சொல்லி கொடுத்தாங்க, சுகதேவருக்கு கொடுத்தாச்சு. சோ அதுக்கப்புறம்தான் இந்த சுகதேவர் வந்து பரீட்சித் மகாராஜுக்கு சொல்லும் போது இந்த சூத கோஸ்வாமி மற்ற ரிஷிகள் எல்லாரும் அந்த இடத்துல இத வந்து கேக்குறாங்க. சோ அவ்வளவு சிரேஷ்டமானது என்ன அப்படின்னா இந்த ஸ்ரீமத் பாகவதம். சோ வியாசருடைய மகனான இந்த சுகராலதான் மத்த எல்லாருக்கும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதம் கிடைச்சது. இதுல வந்து நமக்கு எந்த ஒரு பௌதிக விஷயங்கள் எதுவுமே இருக்காது, எல்லாமே சாக்ஷாத் பகவானுடைய பரம ரகசியமான விஷயங்கள் இதுல இருக்கு. ஏன்னா இப்ப பாருங்க, ஒரு ஃபுல்லா எல்லாமே அழிஞ்சாலும் இந்த ஸ்ரீமத் பாகவதம் ஒண்ணு இருந்தா போதும், மத்த அனைத்தையும் நம்மளால என்ன பண்ண முடியும், திரும்ப மீட்டு எடுத்துக்க முடியும் இல்லையா. சோ அது போல இந்த ஸ்ரீமத் பாகவதம் ஒண்ணு இருந்தா போலும் மற்ற அனைத்து லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நம்மளால கொடுத்துட முடியும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டது. சோ அடுத்தது இந்த
2வது அத்தியாயத்துல என்ன ஸ்லோகம் இருக்கு அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்ல பாடினேன் இல்லைங்களா? நாராயண நமஸ்கிருத்யம் நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி வியாசம் ததோ ஜெய உதீரயேத். இதுல என்ன அப்படின்னா, இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை யார் ஒருத்தர் படிக்கிறதுக்கு முன்னாடி சாக்ஷாத் பகவான் அந்த நாராயணருக்கு நமஸ்காரம், அந்த நரநாராயணர் அந்த ரிஷிகளுக்கு நமஸ்காரம், சரஸ்வதி தேவிக்கு நமஸ்காரம், வியாச தேவர் அவர் தானே தொகுத்து கொடுத்தார், சோ அவருக்கு நமஸ்காரம் அப்படின்னுட்டு எல்லாருக்கும் நமஸ்காரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த ஸ்ரீமத் பாகவதம் அவ்வளவு நன்மை வாய்ந்ததாக இருக்கு. ஏன்னா இந்த ரிஷிகள் இப்ப 6 கேள்விகள் கேட்டாங்க இல்லையா, அந்த கேள்வி அனைத்துமே என்ன ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது, அனைவருக்கும் ஆத்ம திருப்தியை தரக்கூடியது. முக்கியமா இதுல என்ன அப்படின்னா பிரவிருத்தி மார்க்கம், அதாவது நம்ம பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய பூஜைகள் அனைத்து விஷயங்களும் அதெல்லாம் என்ன பிரவிருத்தி மார்க்கம். சோ அடுத்தது என்ன அப்படின்னா நிவிருத்தி மார்க்கம். இது அதற்கு ஆப்போசிட், எந்த ஒரு பற்றுதலும் இல்லாம அப்படியே நிராகார பிரம்மத்தை நினைச்சுட்டு இருக்கிறது நிவிருத்தி மார்க்கம். சோ இந்த 2 மார்க்கத்தை விட ரொம்ப சிறந்தது என்ன அப்படின்னா பிரம்மபூத நிலை. சோ இந்த பிரம்மபூத நிலைனா என்ன அப்படின்னா நித்தியமாக ஆனந்தமா இருக்கக்கூடிய பகவானை திருப்திப்படுத்தக்கூடிய விஷயங்கள். சோ பகவானுடைய இந்த நாம ரூப குண லீலைகளை கேட்டாலே போதும், நம்மளும் சந்தோஷம் அடைவோம், பகவானும் சந்தோஷம் அடைவார். பகவானுடைய நாமத்தை ஜெபிக்கும் போது நாமளும் திருப்தி அடைவோம், பகவானும் சந்தோஷம் அடைவார். சோ அவ்வளவு சிரேஷ்டமானது என்ன அப்படின்னா இந்த பிரம்மபூதம். சோ அந்த பிரம்மபூத நிலையில இருக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த ஸ்ரீமத் பாகவதம். சோ இந்த மனித வர்க்கம் முழுசுக்கும் திருப்தியை தரக்கூடியது, ஆனந்தத்தை தரக்கூடியது இந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா வாசுதேவ பகவதி பக்தி யோக பிரயோஜிதக. சோ சாக்ஷாத் அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு செய்யக்கூடிய அந்த பக்தி தொண்டு, அந்த ஞானம் என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு இந்த உலக பற்றுதல் இருந்து நம்மளை விலக்கிடும், இந்த பௌதிகமான விஷயங்கள்ல இருந்து நம்ம விலக்கிடும். அதே போல பரம புருஷ பகவானுடைய விஷயங்கள் என்ன அப்படின்னா அனைத்தும் நமக்கு மங்களத்தை தரக்கூடியது, ஆனந்தத்தை தரக்கூடியது. ஆக்சுவலா நம்மளுடைய இந்த புருஷார்த்தம் சொல்லுவாங்க இல்லையா, தர்ம அர்த்த காம மோட்சம், அதாவது தமிழ்ல அறம் பொருள் இன்பம் வீடு. சோ இதுதான் அந்த காலத்துல ஸ்டெப் ஸ்டெப்பா போவாங்க. ஆனா இந்த பாகவதம் என்ன அப்படின்னா அந்த ஸ்டெப் எல்லாம் கிடையாது. இங்க சுவிட்ச் லிப்ட், இங்க சுவிட்ச் அழுத்தினா போதும் நேரா 100வது மாடி மேல போக வேண்டியதுதான். சோ அப்படி ஒரு விஷயம்தான் என்ன, ஏன்னா இது எந்த ஒரு ஜட லாபமோ ஜட இன்பத்தையோ தரக்கூடியது கிடையாது, முழுக்க முழுக்க பகவானுடைய பக்தி விஷயம் அப்படின்னுட்டு சொல்லப்பட்டிருக்கு. யார் ஒருத்தர் இத எதை வேண்டி இத கேக்குறாங்களோ அது அவங்களுக்கு கிடைச்சிடும். ஏன்னா முக்கியமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஆரோக்கியத்துக்காக இதை பண்றது, பூஜை பண்றது, இல்ல ஐஸ்வர்யத்திற்காக இந்த பூஜை பண்றது, சோ இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இத நம்ம கேட்டோம் அப்படின்னா இது சாஸ்வதமானது, நித்தியமானது, நமக்கு இங்க பௌதிகமான சுகத்தையும் கொடுக்கும், கடைசியில உங்களுக்கு பரம பதத்தையும் கொடுக்கும், உங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வு, சகல ஐஸ்வர்யங்கள், அதே போல அனைத்து ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடியதுதான். அதே போல கடைசியில உங்களுக்கு பரம பதத்தையும் தரக்கூடியது. ஆனா இதெல்லாம் தெரியாம, அதாவது நேரம் நம்ம ராஜா கிட்ட போய் ராஜாவுடைய ராஜா நான் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒண்ணு இல்ல, ஓகே ஃப்ரெண்டு, ஓகேப்பா சரி அப்படின்னு வச்சுக்கோங்க. ராஜா அட்லீஸ்ட் ஒரு 10 days ஒரு வாட்டி தான் நம்மள பாத்துட்டு போவார். அப்ப ராஜா வரக்கூடிய ரோடெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அழகா ரோடு போட்டு விடுவாங்க. சோ ராஜா வந்தாருன்னா இந்த வீடு நல்லா இருக்கணுமே அப்படின்ட்டு உடனே கரெக்டா எல்லாத்தையும் சரி பண்ணி சூப்பரா வச்சிருவாங்க. அப்படி ராஜா கிட்ட நம்ம ஃப்ரெண்டா இருந்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், எல்லாமே கிடைச்சிரும். அவங்களுக்கு மதிப்பும் வெத்து எல்லாமே கிடைக்கும். அதே ராஜா கிட்ட போய் நின்னுண்டு
ராஜா ஒண்ணு இல்லை, எனக்கு 1 ரூபாய் வேணும், அவ்வளவுதான், அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னுட்டு முட்டாள்தனமா எல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. சோ ராஜாவுடைய ஃப்ரெண்டாவே இருக்கலாம். அதை விட்டுட்டு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த கேட்டு அந்த துவாரபாலகர்களா இருக்காங்களே அவங்க கிட்டயே, ஐயோ ராஜாவை பாக்குறது ரொம்ப கஷ்டம், நான் வந்து உங்ககிட்டயே கேட்கறேன், ஒரு 1 ரூபாய் 2 ரூபாய் இருந்தா கொடுங்க, அவ்வளவுதான், அங்க வாங்கிட்டு அப்படியே போயிட வேண்டியது. அது போலதான் தேவர்கள் எல்லாம். சோ நீங்க எதை கேட்கலாம் அதை வரையும் கொடுத்து உங்களை அனுப்பி விட்டுருவாங்க. ஆனா நீங்க பகவான் கிட்ட போய் நீங்க பகவான் கிட்டயே ஸ்ட்ரெயிட்டா ஃபேஸ் டு ஃபேஸ் நீங்க பார்த்து அவர்கிட்ட பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா இங்க வந்து நமக்கு 11வது ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரம்மம் பரமாத்மா பகவான், இது அனைத்தும் பூரணமானவர் யாரும் பகவான் தான். சோ இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்போ அதாவது இதுவரை அந்த ஊருக்கு ட்ரெயினே வந்ததில்ல. சோ ட்ரெயினே வந்ததில்ல, இப்பதான் அந்த ட்ரெயின் அந்த ஊருக்கு ஃபர்ஸ்ட் டைம் விட போறாங்க. இப்ப நிறைய பேர் வந்து நிக்கிறாங்க, ஓ ட்ரெயின்னா எப்படி இருக்கும் தெரியலப்பா, எனக்கும் தெரியாது, இப்பதான் நானும் வந்து அதனாலதான் நின்னுட்டு இருக்கேன் அப்படின்னுட்டு. சோ ட்ரெயின் வரும்ட்டு எல்லாரும் வந்து அப்படியே அந்த ரயில்வே ஸ்டேஷன் நின்னுட்டு இருக்காங்க. அப்ப ட்ரெயின் வருது, அதை காட்டி இவங்க நிக்கிறதுக்குள்ள அந்த ட்ரெயின் வர்றதுக்கு என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் இருட்டிடுச்சு, ஒரு 7 மணி ஆயிடுச்சு, நைட்டு 7 7:30 ஆயிடுச்சு. தூரத்துல இருந்து அப்படியே ஒரு பெரிய வெளிச்சம் தான் தெரியுது. சில பேர் நினைச்சு அப்படியே கூன்னு சத்தம், அதே போல அந்த ட்ரெயினுடைய அந்த வெளிச்சம். சில பேர் நினைச்சுனா, ஓ இந்த வெளிச்சமோ இந்த சத்தம் தான் போல் இருக்கு ட்ரெயின் நினைச்சுன்னு போயாச்சு சில பேர். இன்னும் சில பேர் வந்து ட்ரெயின்னா உடனே சிக்னல் எல்லாம் கிடைக்காது. ஏன்னா அந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல வந்து அப்படியே நிக்க வச்சிரும், சிக்னல் கிடைச்சாதான் வந்து உள்ள எடுத்துட்டு வருவாங்க இல்லையா. சோ அப்ப இன்னும் அந்த ட்ரெயின் கொஞ்சம் முன்ன வருது, சிக்னல் கிடைச்சிருச்சு, இப்ப கொஞ்சம் முன்ன வருது. அப்ப என்ன நினைக்கிறாங்க, ஓ அந்த வெளிச்சம், அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இன்ஜின், இதுதான் என்ன ட்ரெயின் நினைச்சுட்டு சில பேர் கிளம்பி போயாச்சு. இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பா இருந்து நம்ம கடைசி பார்த்துட்டு போலாம் இருப்பா அப்படின்னு உட்கார வச்சாச்சு. ஸோ அப்ப என்ன ஆகுறது, அந்த ட்ரெயின் வந்து அந்த ஸ்டேஷன்ல நிக்கிறது, பார்த்தா முன்னாடி அந்த லைட்டு அந்த சத்தம், அது முன்னாடி பெரிய இன்ஜின் இருக்கு, பின்னாடி நிறைய போகிகள் இருக்கு. ஸோ அதுக்குள்ள பார்த்தா லைட்டு ஃபேனு, நம்மளை போல மனிதர்கள் எல்லாம் இருக்காங்க, அங்க சீட்ல எல்லாம் உட்கார முடியும். வாவ், அதுதான் என்ன பூரணமான அறிவு. ஓகேங்களா. சோ அதுதான் என்ன பிரம்மம் ஆகட்டும், பரமாத்மா, சோ எல்லாம் வந்து அவ்வளவு பூரணமான ஞானம். லாஸ்ட் என்ன பகவான். சோ கடைசியில என்ன லாஸ்ட் கன்க்ளூஷன் என்ன, சோ அதுதான் இங்க வந்து நமக்கு சொல்லப்படுறது பகவான். சோ அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஏன்னா இந்த கைதப தர்மம், பலனை எதிர்பார்த்து பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்கள் நம்மள இந்த பௌதிகத்திலே பந்தப்படுத்தும். அதையெல்லாம் விட்டு நாம பகவானே கதி அப்படின்னுட்டு பகவானை பற்றிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளுக்கும் நல்லது, நம்மளுக்கு ஞானத்தையும் கொடுக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுறது. ஓகேங்களா. ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் பேலன்ஸ் வந்து நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓகேங்களா. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம்.